ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறேன். இந்த இளந்தண்டோடு சேர்த்து இந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவு அக்கா எடுத்துருக்குறேன். இதை நல்லா அலசிட்டு வந்துடலாம். அக்கா அலசிட்டு வந்துட்டேன். இதை 1-2 நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அக்கா சட்னிக்கு எடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு புண்ணுக்கு. நான் அகத்திக்கீரை இந்த மணத்தக்காளி கீரைலாம் வாரத்தில் ஒரு 2 நாள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. பூச்சி இல்லாத கீரையாக எடுத்துக்கோங்க. அதுதான்ப்பா நம்மளுக்கு ஹெல்த்தி. நம்ம செய்கிற சட்னியும் நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும். இதில் நம்ம பாசிப்பருப்பு போட்டு அக்கா கூட்டு பண்ணுவேன். மணத்தக்காளி கீரை சாறு அப்படின்னா மணத்தக்காளி கீரை சூப்புன்னு சொல்லிட்டு அதில் நம்ம இறக்கும்போது இந்த மணத்தக்காளி கீரை எப்பவும் போலே சூப்பு வச்சுட்டு இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும்னா அவ்வளோ நல்லது வயிறு புண்ணுக்கு. அதை ரைஸில் கூட ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறமா பாசிப்பருப்பும் மணத்தக்காளி கீரையும் போட்டு கூட்டு பண்ணுவேன். வெறும் பொரியல் பண்ணலாம். நல்லா பொடியாக கீரையை நறுக்கிட்டு எல்லா கீரையும் பொரியல் பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக அக்கா சேர்த்துருவேன். எங்கள் வீட்டில் கீரை வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன் அக்கா. இதை சட்னி செஞ்சோம்னா இந்த கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த சட்னியை வச்சு நம்ம ஊட்டி விடலாம். அதுக்கு தான் பெரியவங்கன்னா நம்ம அதை புரிஞ்சு சாப்பிட்டுப்போம். சின்ன பிள்ளைங்க இது கசப்பு தன்மை கொடுக்காத மாதிரி அக்கா செஞ்சுருவேன். கூட்டு பண்ணும்போதும் சட்னி பண்ணும்போதும் நம்மளுக்கு கசப்பே தெரியாது. இது அக்கா பொடியாக இப்போ கட் பண்ணிவிடுவேன். அக்கா 1-2 தான் கட் பண்ணியிருக்கிறேன். போதும். நம்ம இதை வதக்க தான் போகிறோம். இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு அக்கா 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு வடை சட்டி காய வச்சுட்டு 2 காஞ்ச மிளகா. காரம் கம்மியாக தான் போடணும். கொஞ்சம் ஒரே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வதங்கினது போதும். அந்த அலசி நறுக்கி வச்சுக்க கீரையை போட்டு ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தான் போடுறேன் அக்கா. அதுக்கேற்ற சால்ட்டு இந்த சட்னிக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடும். இப்போது தக்காளி கீரை எல்லாமே வதங்கிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போடக்கூடாது. ஏன்னா கீரை வேகாது. அதனால் கீரை வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. அந்த தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சுப்பா. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம். இப்போ சட்னி பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடும். இருந்தாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான் அக்கா. பவுலுக்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அப்போ ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம அந்த மிளகா வத்தல் 2 போட்டதில் நீங்கள் 1ஆவும் ஆக்கிக்கலாம். ரொம்ப வயிறு புண்ணு இருக்கிறவங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிளகு தான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துப்பாங்க. அப்படின்னா ஒரு 4-5 மிளகு மட்டும் போட்டு அரைச்சி அப்படியே ரைஸில் போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வயிறு புண்ணு எங்கே இருக்குன்னே தெரியாது. அவ்வளோக்குள்ளே ரொம்ப சூப்பராக இந்த சட்னி அவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளுக்கு வயிறு புண்ணுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நீங்கள் கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிடுங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த சட்னி ஹெல்த்தியாக செய்யணுன்னா அப்படி தான் செய்யணும். இது எங்கள் அம்மா சொல்கிறதுப்பா. ஒரு சின்ன டிப்ஸாக தான் அக்கா கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுருவோம். அக்கா இதில் தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ அந்த தாளிசத்தை எடுத்து அப்படியே சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி அடுப்பெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஹெல்த்தி போயிடும். அவ்வளோதான். இந்த ஹெல்த்தியான நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை சட்னி செஞ்சு பாருங்கள். மிளகு தக்காளி சொல்லுவாங்க, மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷு கீரையாக வாங்கிக்கோங்க, பூச்சி இல்லாமல். இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் ரைஸில் போட்டு ஊட்டி விட்டுருங்க. நீங்கள் பெரியவங்க அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு எந்த கசப்பும் இருக்காதுப்பா. நான் அக்கா சொல்கிறேன், நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அக்காவுடைய வெரைட்டி ஆஃப் சட்னியை ரதியக்கா அடுப்படியில் போய் பாருங்கள். வீடியோவில் போட்டிருக்கிறேன் அக்கா. இதுக்கு இதனுடைய ரெசிபி போட்டிருப்பேன். இது அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது அக்காவுக்கு 41வது சட்னி, வெரைட்டி ஆஃப் சட்னி 41. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா சட்னியுமே செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.